தீபாவளிக்கு உங்க வீடே புதுசாக போகுது. ஆமாங்க, குறைஞ்ச விலையில மொபைல், டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசின்னு நம்ம பூர்விகால நீங்க எது வாங்கினாலும் கார், பைக், கோல்ட் வவுச்சர்னு எக்கச்சக்கமான கிஃப்ட்ஸ் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. பூர்விகா தீபாவளி, நம்ம வீட்டு தீபாவளி. கைஸ், ஒரு பெருத்த சம்பவம் ஆகி போச்சு. 3 மணி ஆயிடுச்சு. இப்போதான் நான் எந்திரிச்சேன். இவன் வச்சாலும் சூப்பரா வந்து கூட்டிட்டு வந்திருக்கான். பார்க்க பயங்கரமா இருக்கு. ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீ சந்தோஷமா இருக்கியா இல்லையா? சந்தோஷமா இருக்கேன். நானா? கைஸ், ஒரு பெருத்த சம்பவம் ஆகி போச்சு. இன்றைக்கி ஆனிவர்சரி. இவ்வளோ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் நான் எந்திரிச்சேன். பிரசன்யா காலையிலேருந்து கிளம்பி அப்படியே உட்காந்துருக்கான். வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமையல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. என்ன ஆச்சுன்னா, நான் நைட்டு டேப்லெட் போட்டிருந்தேன். இந்த போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மாத்திரை வாங்கிட்டு வந்தேன்னு. அந்த மாத்திரை அப்படியே தூங்க வச்சுருக்குது. எழுப்பி விட்ருக்குறேன், நான் திட்டி விட்ருக்கேன். எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்படியே உள்ள கீழே இருக்கிற ஒரு சுச்சுவேஷனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. அதனால தான் மாடிக்கு வந்து உட்காந்துட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். யாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலும் கெட்ட வாரத்தில் திட்டு விழுகும். ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. என்ன சொல்கிறது, இந்த நாளே முடியறதுக்கு காரணம் என்னதுன்னா, நேற்றுக்கே வீடியோ எடுத்து நேற்றுக்கே எடிட் பண்ணி போட்டேன். சாயந்தரம் ஷாப்பிங் போனோம். அதுக்கப்புறம் நைட்டு அந்த ஷாப்பிங் போன வீடியோவை நைட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி காலைல 5 மணிக்கு தான் தூங்குனேன். நான் அதை மாத்திரையை போட்டேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. அப்படியே பதட்டமாக இருக்குது. அப்படியே எதுவுமே பண்ணலை. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு அப்படியே மேலே ஓடி வந்துட்டேன். ஏன்னா பேசுகிற அளவுக்கு தைரியம் இல்லை. ஸோ ஆனிவர்சரி வீடியோ நான் எப்படிலாம் எடுக்கலாம்னு நினச்சேன்னா இது இப்படி ஆகிப்போச்சு. ஆனால் அந்த எந்திரிச்சு அடுத்த செகண்டு வயிற்றில் ஒரு 4-5 யானை எட்டி உதச்ச மாதிரி இருந்துச்சு. இதில் கோயிலுக்கு போகணும், படத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் வேறு நேற்று நைட்டு பண்ணி வச்சுருந்தேன். அவகிட்டே சொல்லிட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பார்த்தா எல்லோரும் விஷ் பண்ணியிருப்பாங்களே, எடுக்காமல் போயிட்டுருப்பேன். பார்த்தா ஃபோனை எடுத்து பார்க்குறேன், ஒரு நாய் விஷ் பண்ணல. எங்கள் அம்மா கூட எனக்கு ஃபோன் பண்ணல. ஓகே, கீழே போயிட்டு இனி எப்படி இதெல்லாம் சமாளிக்க முடியுன்றதை சமாளிச்சுட்டு பார்ப்போம். நானே தனியாக காய வச்சிருக்கேன். வடை வச்சிருக்கேன். கிச்சான் வாங்கிக்கிறான் சல்பி சேகரு. பெருசா வந்துட்டான் சொல்ல மூட்னு ஓடிரு. போங்கி போங்கி சல்பி சேகரு. A few moments later. Guys, ஃபைனலா அப்படி இப்படி சமாதானப்படுத்தி கூட்டி காரில் கொண்டு வந்தாச்சு. ஆக்சுவலா இப்ப டைம் என்ன தெரியுமா, 5:45 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவசரத்துக்கு ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒண்ணு பிளான் பண்ணி பக்கத்துல வந்து லோட்டஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. அது வந்து எல்லா ரிலீஜியனும் அங்க இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு டெம்பிள் இது வரைக்கும் போனதுல கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் மேப்ல பார்த்தேன். அங்கதான் இப்ப கிளம்புறோம். 7:30 அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனா நான் கேட்ட எல்லாத்தையுமே பண்ணி வச்சுட்டா. நான் வடை கேட்டேன், பொங்கல் கேட்டான், சாம்பார் கேட்டான், எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருந்தா. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே வேகமா கிளம்பிட்டு எனக்கு முடியல. ஏன்னா நேற்று நைட்டு டேப்லெட் வேற போட்டேன். நல்ல தூக்க மாதிரி இருந்துச்சு. சீக்கிரமா தூங்கணுன்றதுக்காக போட்டேன். ஆனா இழுத்தடிச்சிருச்சு. எழுப்பி விட்டியா நீ? ஃபர்ஸ்ட் டைம் எழுப்பினங்க இப்படின்ட்டான். செகண்ட் டைம் எழுப்பினேன். அதுக்கு வந்துட்டு 5 மணிக்கு தான் தூங்கினேன் அப்படின்னு கடுப்ப கிளப்பினா. நான் கோவப்படணும். இவன் வந்து கோவத்துல சத்தியமா ஞாபகமே இல்ல நான் என்ன சொன்னன்றது எனக்கு ஞாபகம் இல்ல. இருக்காது. அதனால நானும் விட்டுட்டேன். எழுப்பினேன். டேய் எத்தனை மணிக்குடா வீடியோ போடுற அப்படின்னா இப்படின்னு தூக்கத்துல 11 மணிக்கு. 11 மணியா? மணி 3 ஆச்சே. ஃபர்ஸ்ட் டைம் எழுப்பும் போதே மணி 10, ரெண்டாவது தடவை எழுப்பும் போது 12, அப்புறம் 3 மணி சட்டு புட்டுன்னு. ஓரளவுக்கு சிலதில் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். சரி வாங்க ஃபர்ஸ்ட் இப்போ போயிருக்கோம். டைம் ஆயிடுச்சு.
ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மளோட கல்யாண நாளைக்கும் வந்து இந்த மாதிரிதான் இருந்தது கிளைமேட். நல்லா மழை பெஞ்சு நல்ல சரியான மழை. கல்யாணத்தப்பெல்லாம் பயங்கரமான மழை, விடிய விடிய மழை, விடிஞ்சா கல்யாணங்கிற மாதிரி. ட்ரெஸ் கலரா இங்கெல்லாம் வேண்டாம் எனக்கு. இங்க உனக்கு யாரு வாங்கி தரணும் முதல்ல? எனக்குலாம் தெரியாது. நீ வந்து தீபாவளிக்கு எனக்கு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிருக்கான். சரி அப்புறம் இந்த சாரி யாருக்காச்சும் கொடுத்துடலாம். ஓகேவா? யாருக்கு கொடுப்பேன்? யாருக்காச்சும் கொடுத்துடலாம் சாரி. இல்ல எனக்கு புரியல, நீ யாருக்கு கொடுப்பேன்? அதான் யாருக்காவது கொடுத்துடலாம், சொந்தக்காரங்க யாருக்காச்சும் கொடுத்துடலாம். ஓகே ஓகேவா? நீ கொடுத்துருவேன். அப்புறம் என்ன கைஸ், கரெக்டா என் கல்யாண நாள் அன்னைக்கு இந்த நேரம் வந்து திருப்பூர்ல அந்த பெருமாள் கிட்ட இருக்கிற சாய்பாபா கோயில் கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, சாய்பாபா கோயில் கிட்ட போயிட்டு அவ சாய்பாபா கோயில் ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கி சாமி எல்லாம் அங்க இருந்தோம். அதான் அன்னைக்கு இருந்த கிளைமேட் அப்படியே இன்னைக்கு இருக்குது. ஆமா, அன்னைக்கு லைட்டா மழை பெஞ்சு சொதன்னு இருந்ததா, எனக்கு இன்னைக்கு அதே மாதிரிதான். ஆனா நான் எந்திரிச்சதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் மழை பெஞ்சது பாருங்க, எனக்கு உசுரே போயிருச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மழை பெஞ்சா இங்க வண்டி ஓட்ட முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி டிராபிக்கா இருக்கும். என்னடா அது டிராபிக்? ஸ்கூல் நமக்கு தான் இது வந்து ஒரு ஸ்பெஷல் டே. அவங்களுக்கு எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் நார்மல். அவங்க ஒருத்தவங்க கூட விஷ் பண்ணல பாரு. கமெண்ட்ல நீங்க விஷ் பண்ணீங்க இன்னைக்கு போட்ட வீடியோல பார்த்தேன். ஏன்டா எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்குமாடா? எல்லாரும் தீபாவளி குஷியில இருப்பீங்கல்ல. இல்ல இல்ல நிறைய பேர் இது கமெண்ட்ல நான் சொல்றது நமக்கு தெரிஞ்சவங்க அதான் நம்மளோட ஃபேமிலியே சொல்லல, தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ள என்ட்ரன்ஸ் எது சார்? ஓகேங்க சார். எங்க கட்டுறது? இங்க கட்டிக்கலாமா? ஓகே 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 ஓகே. சூப்பரா இருக்குதா? சூப்பரா இருக்கா? எப்படி? வேற லெவல். காய்ஸ், இவன் வச்சாலும் சூப்பரா வந்து ஒரு கோயில் கூட்டிட்டு வந்திருக்கான். பார்க்க பயங்கரமா இருக்கு. மாதிரி ஒரு இடம். புல் மீது நடக்காதீர். அது இவளுக்கு இது இடம் எங்க இருக்குதுன்னே தெரியாது. அது வீட்டு பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். எந்த சாமியும் தான் கிடையாது, எல்லா சாமியும், அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா சாமியும் இங்கே வச்சுருக்காங்க. இன்னொன்று இதில் ஸ்பெஷல் விஷயம் என்ன தெரியுமா? இது வந்து இவர் வாழ்ந்த வீடாமா, 22 வயசு வரைக்கும் வாழ்ந்த. அதை காட்டுறேன். என்னதுன்னா இன்னைக்கு தான் இது ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம். 3 மாதத்துக்கு எடுத்து ஃபுல்லாக ரீஇனோவேட் பண்ணி இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம். ஃபஸ்ட்டு விசிட்டரே நாங்கள் தான். இப்படி ஒரு அதிர்ஷ்டம் பாருங்க, ஒரு ஆச்சரியம் பாருங்க. இங்கே தான் அவர் வாழ்ந்தது. இதுதான் ஒரு வாழ்ந்த வீடாமா. நல்லா அழகானதுடா. ஐயோவா, பாத்தியா விட்டுட்டு சாப்பிட்ற பாத்தியா? என்னது இந்த பக்கம் வர்றேன். இந்த வாட்டி அனிவர்சரிக்கு யாரையுமே பெருசாக கூப்பிடல, ஏன்னா பெருசாகவும் எதுவுமே பண்ணலையா. அதனால் ஒரு 1/2 kg மட்டும் தான் பற்றி கேக் வாங்கிடுவேன். ஏன்னா கேக்கும் நான் பெருசாக சாப்பிட மாட்டேன், பிரச்சனையாகவும் பெருசாக சாப்பிட மாட்டேன். இன்னொன்று அதுக்கும் மேலே நாளைக்கு ஊருக்கு கிளம்பி ஆகணும், இல்லைன்னா வச்சுட்டு கூட சாப்பிட்லாம். நாளைக்கு ஊருக்கு வேறு கிளம்பணுமா, அதனால் இது ஐஸ்கிரீம் கேக்கு நாங்கள் கொண்டு போகிற வரைக்கும் தாங்கவும் தாங்காது. நாங்கள் ஊருக்கு கூட கொண்டு போகலான்னாலும் கொண்டு வர வரைக்கும் தாங்காது. இதுக்கப்புறம் நம்ம கேக்கை வெட்டிட்டு ஒரு 4 பேர்த்த கூப்பிட்ருக்கேன். அவங்களும் வராங்கலாம் தெரியல. அவங்க வந்ததுக்கப்புறம் கேக்கை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே விலாகை முடிச்சுக்குவோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். போதும். நீ சந்தோஷமா இருக்கியா இல்லையா? சந்தோஷமா இருக்கேன். ஓகே. நீங்க? நானா? எனக்கு லேட்டாக எந்திரிச்சமேல ஒரு குற்ற உணர்வு மனதுக்குள்ள இருக்கணும், இல்லைன்னா நீ மனுஷனே இல்லை. அடிப்பாய். ஆக்சுவலாக அங்கே உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க, கோயிலுக்குள்ளே போயிட்டு. அதனால வீடியோ எடுக்க முடியல, உள்ளே கவர் பண்ண முடியல. ஆனால் வெளியில் வந்து எல்லாத்தையுமே உள்ள வந்து வேற லெவல் இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. யாராச்சும் கோயம்புத்தூர் இருந்தீங்கன்னா அங்கே போயிட்டு வாங்க, ஒரு நல்ல ஒரு நல்ல வைப் கிடைக்கும். 40 rupees தான் ஒரு ஆளுக்கு 20. ஒரு ஆளுக்கு 20 2 இடத்துக்கு 40 தான். நல்லா இருந்தது. அந்த ஆம்பியன்ஸும்
எல்லாருமே தீபாவளி தான் வெடி வெடிப்பாங்க. நாங்க எங்க அனிவர்சரிக்கு வந்து வெடிக்க வைக்கிறோம். வேலை நானும் வந்து வெடிக்கிறது மிச்சம் வெடியா வச்சு வெடிக்க போறோம். வாங்க இப்ப போய் வெடி வெடிப்போம். தீபாவளிக்கு உங்க வீடே புதுசாக போகுது. ஆமாங்க, குறைஞ்ச விலையில மொபைல், டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசின்னு நம்ம பூர்விகால நீங்க எது வாங்கினாலும் கார், பைக், கோல்ட் வவுச்சர்னு எக்கச்சக்கமான கிஃப்ட்ஸ் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. பூர்விகா தீபாவளி, நம்ம வீட்டு தீபாவளி.